அப்படிங்கிறதே நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். தென் ஒன்லி வி கேன் கோ ஃபார் அ ட்ரீட்மெண்ட். அது வரைக்கும் நம்ம அவரோட நார்மல் மூமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கலாம், பட் என்ன ட்ரீட்மெண்ட் பிளானுங்கிறத நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. தென் ஃபார் சென்சரி எக்ஸாமினேஷன், ப்ரைமரி சென்சேஷன் அண்ட் கார்டிகல் சென்சேஷன், கம்பைன்ட் கார்டிகல். ப்ரைமரி சென்சேஷனில் டச்சு, வைப்ரேஷன், பொசிஷன், மோஷன், பெயின், டெம்பரேச்சர் இது எல்லாமே செக் பண்ணி பார்ப்போம். டச் பண்ணி பார்க்குறப்போ எங்கே டச் பண்ணுறோங்கிறத அவங்க கரெக்டாக சொல்லணும். ஆர் வித் டெக்ஸ்சர் மாதிரி இருக்கிறத வச்சோம், வித் காட்டன் விஸ்ப்பு ஆர் ஃபைன் ப்ரஷ் வச்சுலாம் நம்ம பண்ணுறப்போ தே ஷுட் சே தட் யூ ஆர் ப்ரஷிங் மீ இன் திஸ் போர்ஷன். வைப்ரேஷன் கொடுக்குறப்போ டியூனிங் ஃபோர்டுக்கு வச்சு கொடுக்குறப்போ போனி ப்ராமினன்ஸில் அவங்க சொல்லணும் இங்கே இடத்துல நம்ம வைப்ரேஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எங்கேயாவது டச் பண்ணுறோம், நம்ம ப்ராப்ரியோசெப்ஷன் செக் பண்ணுறோம் அப்படின்னா மை எல்போ இஸ் ஸோ அண்ட் ஸோ ஃப்ளெக்ஸ்டு ஆர் மை நீ இஸ் ஃப்ளெக்ஸ்டு லைக் தட் தே வாண்ட் டு they want to tell that correctly. Then for pain, if you prick with a pin, it comes under the pin prick sensation. If you prick with the pain in any of the body parts, they should say about it is you are pricking me with a pin in this area, like you are pricking me with a pin in my elbow or in my forearm, right forearm, left forearm, like this they should say. For temperature, we are going to dip a spoon in or taking a hot water or cold water and placing it in the patient's limb or any other parts of the patient which is accessible. எங்கே நம்ம அசஸ் பண்ண முடியும் அப்படின்னோ அந்த இடத்துல டெம்பரேச்சர் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா if they are having a sensory issue we will find out. For combined cortical sensation we will go for 2-point tactile discrimination. 2-point tactile discriminationங்கிறப்போ ரெண்டு இடத்துல ஒரே நேரத்தில் டச் பண்ணுறோம், ஒரு எல்போவில் டச் பண்ணுறோம், இன்னொரு நீல டச் பண்ணுறோம். அப்படிங்கிறப்போ ரெண்டு இடத்துலையும் அவங்க கரெக்டாக சொல்லணும். டச் லோக்கலைசேஷன், எந்த சைடு டச் பண்ணுறோங்கிறதையும் சொல்லணும். ஸ்டீரியோக்னோசிஸ், ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்து நம்ம கையில் சேம் ஒரு பால் கொடுக்குறேன் அப்படின்னா லைக் விசா இன் ஓரியன்டேஷன், நம்ம பால் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பால் டச் பண்ணி பார்த்துட்டு இட் இஸ் அ பால் ரவுண்ட் ஷேப்டு அப்படின்றத அவர் சொல்லணும். தென் ஸ்டீரியோக்னோசிஸ் அப்படிங்கிறப்போ இட் இஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். தென் கிராஃபஸ்தீஷியா அப்படிங்கிறப்போ அவர் கரெக்டாக எழுத சொல்கிறோம், நம்பர்ஸ் ரிட்டன் ஆன் தி ஸ்கின். அவர் வந்து சம்திங் வி ஆர் கோயிங் டு ரைட் இன் ஹிஸ் ஷோல்டர் ஆர் பேக்கில் நம்ம எழுதுகிறப்போ அவங்க கரெக்டாக இப்போ நம்ம பின்னாடி விளையாடுற மாதிரி சொல்லியிருப்போம், செஞ்சுருப்போம் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே சின்ன வயசில். வி ஆர் கோயிங் டு ரைட் இன் ஹிஸ் ஆர் ஹர் பேக் ஆர் ஷோல்டர் ஆர் கண்ணை மூடிட்டு கை உள்ளங்கையில் எழுத போகிறோம், 1 நம்பர் போடுறோம், இல்லாட்டி ஏ போடுறோம், அந்த மாதிரி அப்படின்னா they should say that graphesthesia. If it is not present we will mark it as not present. Then we go for cerebellar lesion. If it is a cerebellar lesion, his coordination and coordination of movements is very less. Stance coordination na, if suppose na மூக்கை தொட சொல்கிறேன், we are going to say the patient to touch his or her nose, he can't able to touch his nose directly. கரெக்டாக கையை எடுத்துகிட்டு வந்து எல்போ மடக்கி ரிஸ்ட்டு மடக்கி நோஸை வந்து ஒரு ஃபிங்கர் பாயிண்ட் டச்சில் அவரால் தொட முடியாது. ஹீலை வந்து இன்னொரு ஷின்னால் தொட சொல்கிறோம். இப்படிலாம் பண்ணுறப்போ செரிபெல்லார் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறத we can conclude. சப்போஸ் இட் இஸ் அ ஸ்டான்ஸ் கெயிட் அவங்களால பண்ண முடியல அப்படின்னா அவங்களோட ஸ்டெப்ஸ் எப்படி இருக்குது, கெயிட் ஹீல் வாக்கிங்கில் இருக்கும், டோ வாக்கிங்கில் இருக்கா, தென் we are going to assess. Then we are going to assess the rhombus sign. ரோம்பஸ் சைன் இஸ் நத்திங் பட் ஃபீட்டை வந்து 2 ஃபீட்டையும் டுகெதராக ஒரே இடத்துல காலை வந்து ஒட்டி வச்சு நிற்க வச்சு கண்ணை மூடிட்டு அவங்கள நிற்க சொல்கிறோம். கண்ணை மூடிட்டு அவங்களால நிற்க முடியலை, அவங்க கீழே போகிறாங்க அப்படின்னா தென் இஸ் அ பாசிட்டிவ் சைன். இஃப் தி பேஷண்ட் ஃபால்ஸ் ஆஃப்டர் க்ளோசிங் இஸ் ஐஸ், அது வந்து பாசிட்டிவ் சைன். நெகட்டிவ் வந்து இட்ஸ் நாட் இன் செரிபெல்லார் டிசீஸ், we can conclude that. We already saw about Glasgow Coma Scale. Glasgow Coma Scale there are 3 categories. First we go for eyes opening. The second we go for motor response. Third we go for verbal response. For first eye opening, நம்ம கண்ணை மூடிட்டு சப்போஸ் தி பேஷண்ட் இஸ் இன் கோமா ஸ்டேஜில் இருந்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி கூப்பிட்டாலும் பெயின் கொடுத்தாலும் கமெண்ட் கொடுத்தாலும் they won't
respond for anything. Their eyes will be closed.